பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 6 நாட்களாக 6 வாரங்களாக நாம் தியானித்து வருகிற ஒரு காரியம் ரட்சிப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்கிற இன்றைக்கு இந்த ரட்சிப்பில் இருக்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 6 காரியங்கள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்தில் இதனால் கிடைக்கப்படுகிற நன்மைகள், இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிப்பு இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை குறித்து நாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 6 காரியங்கள் நாம் சொன்னோம். ரட்சிப்பின் அடிப்படையில் நீதீகரணம், ஜஸ்டிஃபிகேஷன், ரீபர்த், மீண்டும் பிறக்கிற அனுபவம், அடாப்ஷன், தத்தெடுத்துதல், சன்ஷிப். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மகனாக மகளாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தத்தெடுக்கிறார். அடுத்தது ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் கூடாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது, அவரை பிரியப்படுத்துவது இயலாத காரியம். விசுவாசம் கூடாமல் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது இயலாத காரியம். அப்போ ரட்சிப்பில் விசுவாசத்தின் பங்கை குறித்து நம்ம பார்த்தோம். ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இல்லாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய மனம் பழைய அனுபவங்களிலிருந்து விட்டு ஒரு புதிய பாதைக்கு திரும்பாவிடில் நாம் இயேசுவை விசுவசிக்க முடியாது, விசுவாச வாழ்க்கை வாழ முடியாது, நீதிகரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த காரியங்களை குறித்து தியானித்தோம். அப்போ ஜஸ்டிஃபிகேஷன், ரீபர்த், அடாப்ஷன், ஃபெய்த் அண்ட் ரிப்பெண்டன்ஸ். நீதிகரணம், மீண்டும் பிறக்கிற அனுபவம், தத்தெடுக்கிற அனுபவம், விசுவாசம், மனம் திரும்புதல். இந்த 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான காரியம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரட்சிப்பினால் நம்முடைய முதலாவது நீதிகரணத்தில் பார்த்தோம், நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் இடப்பட்டு நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இங்கே ரெமிஷன் அல்லது பாவத்தில் இருந்துள்ள விடுதலை, அதனுடைய முறையான அல்லது சரியான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் டெப்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது பாவத்தின் கடன் என்ன பண்ணப்படுகிறது? ரத்து செய்யப்படுகிறது. கேன்சலேஷன் ஆஃப் டெப்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டெப்ட், சாரி, கேன்சலேஷன் ஆஃப் டெப்ட். பாவத்தின் அந்த சம்பளம் என்னது? மரணம். பாவத்திற்கு அநேக தண்டனைகள் உண்டு. அப்போ அந்த பாவத்தை முழுவதுமாக என்ன செய்கிறது? ரத்து செய்யப்படுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை. ஒரு விதத்தில் இதை பாவ மன்னிப்பு என்று சொல்லலாம், ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லலாம். ஆனால் அதை விட ஒருபடி மேலே பாவம் ரத்து செய்யப்படுகிறது. பாவ மன்னிப்பு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், அப்படி இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை அவர் தூரப்படுத்துகிறார். அப்போ கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கிழக்கின் ஆரம்பமும் மேற்கின் ஆரம்பமும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக அவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரித்து விடுகிறார். அதே மாதிரி அப்படி அந்த பாவ மன்னிப்பு என்கிறதை விட பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த சின் அல்லது ரெமிஷன் ஆஃப் த சின் அப்படி என்று சொல்லலாம். அதாவது ரெமிஷன் என்று சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவத்தை முழுவதுமாக ரத்து செய்வது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். cancellation of the debt of sin. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, எதற்காக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும்? ஒரு மனிதன் பாவியா என்றெல்லாம் நம்ம கேட்டோம்னா, கடந்த நாட்களில் நம்ம தியானித்து வரும் பொழுது ஒரு மனிதன் பாவி என்பதை நம்ம குறித்து தியானித்தோம். ஏனென்றால் ஆதி மனிதன் ஆதாம் யாரால் உண்டான மனிதன்? தேவனால் உண்டான மனிதன் ஆதாம். ஆதாமுக்கு பிற்பாடு வந்தவர்கள் எல்லாம் மாம்சத்திலிருந்து மாம்சமாக வந்தவர்கள். தேவனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். அவன் பாவம் முகாந்திரமாக அவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒரு பாவ சன்னதியாக பிறக்கிறது இந்த பூமியில். அப்போ ஒருவனுடைய பாவம் இந்த பூமி முழுவதையும் என்ன செஞ்சது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாவத்திற்கு உள்ளானது. அதனால இந்த பாவம் செய்வதால் என்ன நடைபெறுகிறது? பாவத்தினால் தேவனோடு கூட உள்ள உறவிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? விடுபடுகிறோம். அதாவது செப்பரேஷன் ஃப்ரம் த காட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவம் பரலோகத்தையும் தேவனையும் ஒரு மனிதனிடத்திலிருந்து பிரிக்கிறது. பரலோகத்தை ஏன் பிரிக்கிறது என்றால், பரலோகம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதே இயலாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அப்ப பாவத்தை வைத்துக்கொண்டு நாம் எதையும் என்ன செய்ய முடியாது. பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஏன்
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து விடுதலை அப்படியெல்லாம் சொல்லுகிறீங்களே, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, பைபிள் வந்த பிறகு என்ன நடக்கிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் அறிவிக்கிறார்கள். பைபிளுக்கு முன்பதாக, அதாவது இந்த வேதாகமத்திற்கு முன்பதாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதாம் முதல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதாகமத்திற்கு முன்பதாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாகவும் ஒரு ஜனம் வாழ்ந்து கொண்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம கற்றுக்கொள்கிறோம், நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்க முடியாது, நீதிமான் ஆக மாட்டான். அவன் இயேசுவை விசுவசிப்பதன் மூலமாகத்தான் என்ன செய்வான்? அவன் நீதிமான் ஆக்கப்படுவான். அப்ப இயேசு எப்ப வந்தாரு? 2024 வருடங்களுக்கு முன்பு தானே இயேசு வந்தாரு. அதற்கு முன்பதாக உள்ள ஜனங்கள் என்ன செய்வார்கள்? 1. 2, அவர் வந்த பிறகும் சுவிசேஷம் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் மரித்து போயிருப்பார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனநலம் குன்றியவர்கள் அநேகர் இருப்பார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய மூதாதையர்கள் இயேசுவையே அறியவில்லையே, அவர்களுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படி அநேக கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வரும் இல்ல? இப்படி அநேக கொஸ்டின்ஸ் வருகிறனால அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இதெல்லாம் போய், இதெல்லாம் சுத்த பொய்யே, இதெல்லாம் சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக இவங்க பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க? சும்மா மக்களை என்ன செய்யறாங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரெயின் வாஷ் பண்ணி சேர்த்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் என்று அநேகர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய முன்னோர்களுடைய நிலைமை என்ன? மனநலம் குன்றியவர்களுடைய நிலைமை என்ன? சிறு குழந்தை பருவத்திலே ஏன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஞானஸ்தானத்தை எப்போ கொடுக்குறாங்க? ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர ஆரம்பிக்கும் போதுதான் ஞானஸ்தானம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்கிற ஒரு காரியத்திற்கு ஆவிக்குரிய சபைகள் வருகிறார்கள். மற்ற சபைகள் குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் எல்லாம் கொடுக்கிறார்கள். அவை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதாகமத்தின் படி அப்படி அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஞானஸ்தானத்திற்கு முன்பதாக இந்த சிறு பிள்ளையாக இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன? இப்படி அநேக கேள்விகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுக்கி அடுக்கி நமக்கு முன்பதாக வைக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு வேதாகம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் படனம் என்பதனால, ஒரு பைபிள் ஸ்டடி என்பதனால இந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பணும்னு சொல்றீங்க, ரட்சிக்கப்படணும்னு சொல்றீங்க, நீதிகரிக்கப்படணும்னு சொல்றீங்க. எப்படி? ஏன் நம்ம மட்டும்தான் பண்ணணுமா என்று? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் இருப்பது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற காலம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு அலங்கார பாஷையில் சொல்லுவாங்க கிருபையின் காலம் என்று. வேதத்தின்ல கிருபையின் காலம் இல்லை, அக்செப்டபிள் டேஸ், அனுகிரக காலம் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கொரிந்தியருக்கு எழுதின நிரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அனுகிரக காலம். அப்போ நாம வாழுகிற வாழ்க்கை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நாபகனுடைய காலம் முதல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இனி ஒரு காலம், சோதனை காலம் வருகிறது இல்ல, பரீட்சை காலம் வருகிறது இல்ல. ஒரு 7 வருட காலம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலம், அதுக்கு அடுத்த 3.5 வருட காலம் மகா உபத்திரவ காலம் என்று ஒரு காலத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அக்செப்டபிள் டேஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனுகிரக காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அனுகிரக காலத்திற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணம் இந்த வேத புஸ்தகம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய மீட்பிற்காக கொண்டு வரப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. தேவனால் தெரிந்து கொண்டு தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இது யாருக்கு? இந்த அக்செப்டபிள் டேஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த அனுகிரக காலத்தில் பிறந்த ஜனங்களுக்கு இதுதான் பிரமாணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரமாணம். அப்ப திரும்பவும் ஒரு கொஸ்டின் வருது. இயேசு மரித்து அநேக வருடங்களுக்கு பிறகுதான் இந்த வேதாகமே நம்முடைய கரங்களில் கிடைத்தது. அதற்கு முன்பதாக அநேகர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டார்கள். ஸ்டில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனநலம் குன்றியவர்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெரியவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், எவ்வளவுதான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, படிப்பறிவில்லாதவர்கள். அதன் பிறகு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குழந்தைகள், இவர்களுக்கு எல்லாம் என்ன காரியம் என்று நம்ம அப்படியும் கேட்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த டவுட் அப்படியே வந்துடும். இது இப்போ அனுகிரக காலத்திற்கு உள்ளதுன்னா ஓகே, கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால ரட்சிப்பு இதெல்லாம் முக்கியம்னு நம்ம ஒரு சைடில் சொல்லும்போது அடுத்த கொஸ்டின்ஸ் மீண்டும் திரும்பவும் அதையே கொண்டு வருவாங்க. அதற்கு ஒரு காரியம் மட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க, 19வது பக்கம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை பாருங்க. துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக.
நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவதாக நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. காரணம், சர்வலோக நியாயாதிபதி அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுக்குரிய காரியங்கள் தேவனுக்குரியவைகள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவை ஒரு மனிதனிடத்திலும் என்ன செய்ய முடியாது, அறிவிக்கப்பட முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை கூட ஒருவருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. பிதாவாம் தேவனுக்கு ஒருவருக்கே தெரிகிற காரியம். இப்போ இந்த விஷயம் இந்த வசனத்திலிருந்து சர்வலோக நியாயாதிபதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன், அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஒன்று கேட்கிறேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அறிந்து செய்கிற தவறுகள் உண்டு, அறியாமல் செய்கிற தவறுகள் உண்டு. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வோம்? உலகத்தின் பிரகாரமாக ஒரு தகப்பனாகிய ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க எப்படி எடுப்பாங்க? தெரிந்தே செய்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த தவறுக்கு தண்டனை கடினமாக இருக்கும். தெரியாமல் அறியாமல் செய்கிற தவறுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தண்டனை குறைவு. அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்தின் நீதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜட்ஜ் ஹல்லேலூயா கோர்ட், அங்கே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை நிறுத்தும் பொழுது கைப்பிசகாய் கைப்பிள்ளையாய் செய்தவனுக்கு தண்டனை என்பது என்னது? குறைவு. ஒரு அது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை பிளான்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை பிளான் பண்ணி தந்திரமாக செய்கிறவங்களுக்கு தண்டனை அதிகம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ இந்த உலகத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த நியாய தீர்ப்பு எல்லாம் வேத வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேம் ஃப்ரம் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த லா எல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்கன்னா வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்தாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்திலிருந்து தான் இந்த நியமம் சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்டது. அம்பேத்கர் காலத்தில் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுல இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரிட்டிஷ்காரர்களிருந்து எடுத்தது. இந்த பிரிட்டிஷ்காரங்க எங்கிருந்து எடுத்தாங்க? வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்தாங்க. அப்ப இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, நீதிபதிகள் நியாயம் தீர்ப்பது அல்லது அவர்கள் வழக்கை தீர்ப்பதே இப்படி இருக்கும் என்றால், தேவனாகிய கர்த்தர் சர்வ லோகாதிபதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி மனநலம் குன்றிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒன்றும் அறியாத பாவப்பட்ட நம்முடைய மூதாதையர்களுக்கு தேவன் இறங்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இவைகளெல்லாம் விவரித்து சொல்வதற்கு நம்மளால என்ன முடியாது? இல்லை. ஆனாலும் வேதத்திலிருந்து 1-2 காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். அவர் சர்வ பூமிக்கும் நியாயாதிபதி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீதி செய்யாமல் இருப்பாரோ? அதை நம்ம பார்த்தோம். இனி பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் நிறுத்தி வாசிங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த காரியம் மிகவும் முக்கியமானதுனால தெளிவுபடுத்தியே போகணும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 Peter chapter 3 verse 18 to 21. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவானவர் மரித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்க போனார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரித்து பாதாளம் பூமிக்குள்ளதாக 3 நாட்கள் இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் போய் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். எந்த ஆவிகளுக்கு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காவலில் இருந்த ஆவிகளுக்கு. நான் அது உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம அந்த ரிமிஷன் அந்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணும்போது புரியும். ஸோ இதோட நிறுத்திக்கங்க. ஆண்டவர் முன்னதாக இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பதாக மரித்த ஆவிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். அதனால நம்முடைய மூளைக்கு என்ன செய்யாது? இவையெல்லாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கிரகிக்க முடியாது. அவருடைய நியாய தீர்ப்பு அவர் எப்படி வேண்டுமானாலும் நியாயம் தீர்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை தான் நாம் என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நாம் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணங்களை நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய பாடு தேவனுக்குரியது. வேதாகமம் இல்லை, சுவிசேஷகர்கள் இல்லை, அறிவிக்க ஆள் இல்லை. எப்படி அவங்க அறிய முடியும்? அப்போ அவங்களுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் அந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரித்து 3 நாட்கள். பாருங்க, காலங்கள் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரித்து, நான் சொல்லுகிறேன்
வேதத்தின்படி ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் பாரடைஸ், அதாவது பாதாளம் என்கிற ஒரு பாரடைஸில் தான் அந்த ஆத்துமா அந்த ஆவி போய் தங்குகிறது. பரலோகத்திற்கு போக முடியாது. ஏனென்றால் கடைசி நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்திற்கு ஏறி போக முடியும். அப்போ இந்த ஆவிகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அங்கே போய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தங்கி இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? இந்த ஆவிகள் எல்லாம் போக முடியாது. ஏனென்றால் முதல் பேரானவர் யாரு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முதல் பேரானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் முதலாவதாக பரலோகத்திற்கு பரமேறி சென்றார். ascended to the heaven, only Jesus Christ. வேற ஒருவரை என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு ஏறி போக முடியாது. இப்போ இந்த ஆவிகளுக்கே அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏன் சிறு பிள்ளைகளை அவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பார்க்க மாட்டாரா? மனந்தளம் குன்றியவர்களை பார்க்க மாட்டாரா? அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்குரிய காரியங்களை நாம் என்ன செய்ய முடியாது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் அதை நீங்கள் எங்களுக்கு இப்படி நியாயம் தீர்க்கிறீங்க, அவங்களுக்கு ஏன் இப்படி நியாயம் தீர்க்கலைன்னு தேவனிடத்தில் நம்ம கொஸ்டின் கேட்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தேவனிடத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய நியாய தீர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்பவாடு வித்தியாசமாக இருக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நமக்குரிய நியாய தீர்ப்பு இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. we are the one living in the grace time, our acceptable days. அனுக்கிரக காலம், இந்த காலம் ஒருவன் தேவனிடத்தில் நம்பி நாடி தேடி வருவான் என்றால் தேவன் அவனை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சுவிசேஷம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவானவர் இன்னும் வரல. உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடுதான் முடிவு உண்டாகும் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் முடிவுக்கும் காலதாமதம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வரட்டு கௌரவத்தினால, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வரட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விதண்டாவாதத்தினால என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை நாம ஒதுக்கி வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த சுவிசேஷத்தை கேட்டும் இந்த சுவிசேஷத்தை அறிந்தும் இயேசுவானவர் உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்தும் நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் ஒரு பாவி என்பதை உணராமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நீதிகரிக்கப்பட வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மகனாக மகளாக இயேசுவானவர் நம்மை தத்தெடுப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை நாம் விசுவசிக்க வேண்டும். மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. இவையெல்லாம் தெரியாம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இவையெல்லாம் தெரிந்திருந்தும் இவையெல்லாம் அறிந்திருந்தும் ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றவில்லை என்றால் நியாய தீர்ப்பில் அவன் என்ன செய்யப்படுவான்? கைவிடப்படுவான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் கைவிடப்படுவான். இனி அடுத்து வரேன். நினிவே பட்டண ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும். யோனா புஸ்தகம் 4:2. அப்ப மனம் திரும்பி கசகும் போல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை வாசிங்க. யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆம் கர்த்தாவே, நான் இந்த தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்ல 2 கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. 4:2 கடைசி பகுதி. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் யாருங்க? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தீமைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனஸ்தாபம் உள்ளவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாகிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பாவமும் அறியாத பிள்ளைகளை தண்டிப்பாரா? ஒரு பாவமும் அறியாத முதியோரை தண்டிப்பாரா? நமக்கு முந்தைய ஆட்களை தண்டிப்பாரா? அவர்கள் அறிந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அறியவில்லை, அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அவர் தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டார். பாருங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் உண்டு. நன்மை தீமை அறியாத பிள்ளைகிட்டத்தில் அவர் பிரியமாக இருந்தார். எப்படி இருந்தார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பு பிறுபிறுத்து ஆண்டவரை விட்டு விலகி போனாங்க. அவர் சொன்னார், கோபத்தோட சொன்னார், இந்த ஜனங்கள் கானான் தேசத்தில் கால் வைக்க மாட்டார்கள். ஆனால் நன்மை தீமை அறியாத அநேக பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் இருக்கிற அவர்கள் கானான் தேசத்தில் கால் வைப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும். ஓகே, 39 மட்டும் வாசிங்க. வீட்டில் போய் நீங்கள் 33 முதல் 39 வரை வாசிங்க. 39ஆம் வசனத்தை வாசிங்க. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகள்
இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கானான் தேசத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இந்த வனாந்திரத்தில் மாண்டு போனாங்க. அவருடைய பாவம் நிமித்தமாக, தேவனை தூஷித்தது நிமித்தமாக, பின்மாறி போனது நிமித்தமாக அநேக ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் அந்த வனாந்திர யாத்திரையில் அநேகர் என்ன செய்யறாங்க, மாண்டு போனாங்க, மரித்து போனாங்க. அது தேவ கோபத்தினால் அப்படி சம்பவித்தது. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் காண மாட்டீங்க. 40 வருடம்னா ஒரு ஜெனரேஷனே போகிற மாதிரி லெவலுக்கு நீங்கள் கானான் தேசத்தில் கால் வைக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறுபிறுத்தாங்க. எப்படி எகிப்தினால் மற்ற தேசத்து ஜனங்களினால் இந்த பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாவார்களே, எங்களை ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்துகிறார், இப்படி நடத்துகிறார் என்று பிறுபிறுத்தாங்க, முறுபிறுத்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீங்கள் கொள்ளையாவார்கள் என்று சொன்ன இந்த பிள்ளைகள், இந்த நன்மை தீமை அறியாத பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கனான் தேசத்தில் கால் வைப்பார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் இது ஒரு ஆரம்ப பாகமாக தான் சொன்னேன். பாவ மன்னிப்பு வேண்டுமா, ரட்சிப்பு வேண்டுமா, இது ரட்சிப்பினுடைய கடைசி கிளாஸ் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரட்சிப்பினுடைய கடைசி கிளாஸ். அதனால ரட்சிப்பு வேண்டுமா, இப்படி அநேகர் இது முதல் நாள் சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிப்பு வேணுமா, பாவ மன்னிப்பு வேணுமா, அப்படி கேட்கிற அநேகருக்கு மத்தியில் நீங்கள் இப்படி சொல்லலாம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு காலங்களுக்கு வேறுபடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பு என்பது ஒன்று, ஆனால் அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை அடைவார்கள். அந்த அவரவர் செய்த கிரியைகள், நம்முடைய முன்னோர்கள் அநேக நமக்கே தெரியும், அநேகர் பாவம், ஒரு பாவம் அறியாதவர்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அநேக குழந்தைகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறந்தவுடன் மரிக்கிறது, ஹல்லேலூயா கொஞ்ச நாள் தாண்டி மரிக்கிறது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அநேகர் மனதளம் குன்றியவர்கள், இப்படி அநேகர் காணப்படுகிறார்கள். அப்ரஹாம், ஈசாக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாவம் அறியாதவர்கள். பாவம் என்ன என்பதே தெரியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுத்த பிற்பாடுதான் என்ன பாவம் என்பதே தெரியும். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் முறைகேடாக செய்யக்கூடாது, நீங்கள் இப்படித்தான் திருமணம் பள்ளிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் கொடுத்தார். அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதற்கு முன்பதாக உள்ள ஜனங்களை நியாயப்பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்வார் ஆண்டவர்? பண்ண மாட்டாரு. நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை கொடுத்த ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பிரமாணத்தை, புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தை வைத்து நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர்? அவர் நீதி உள்ளவர் அல்லவா, அநீதி உள்ளவர் அல்லவே. சரிதானே? அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அப்போ அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பாடு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அது ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை ஒரு மனிதனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாம வாழுகிற காலம் அனுகிரக காலம், அக்செப்டபிள் டேஸ், கிரேஸ் பீரியடு. இது ஒரு கிரேஸ் பீரியடு. இந்த கிரேஸ் பீரியடில் இயேசுவை அறிந்தும் விசுவாசியாமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கவில்லை என்றால் நாம் கைவிடப்படுவது உறுதி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் கைவிடப்படக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பிரவேசித்த. போதும், அடுத்த வார்த்தை பிற்பாடு வாசிக்கலாம். அப்போ ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. யாருனால? ஆதாம் என்கிற ஒரே மனிதனால பிரவேசித்தது. அப்ப நான் சொன்னேன், பாவம் பரலோகத்தையும் தேவனையும் நம்மை விட்டு என்ன செய்கிறது, பிரிக்கிறது. செப்பரேஷன் ஃப்ரம் த காட், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அண்ட் ஹெவன், நம்மை விட்டு பிரிக்கிறது. இப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம பரலோகத்துக்கு போகலைன்னா நம்ம போகிற ஒரே இடம் எங்க? நரகம். வேற இடம் இல்லை, சாய்ஸ் இல்லை. நம்ம பரலோகத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படவில்லைன்னா நம்ம போகிற இடம் என்னது? நரகம். நம்ம போகிற இடம் நரகம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து, நான் சொன்னபடி இயேசு கிறிஸ்து பரம் ஏறுதல் அல்லது சொர்க்காரோபணன்னு சொல்லுவாங்க. பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக யாரும் என்ன செய்யலை, பரலோகத்தை பார்க்கலை, பரலோகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் போகலை, பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஆண்டவர் தான் முதலாக போனார். அதற்கு பிற்பாடு 2 பேருக்கு லைசன்ஸ் கிடைச்சது. யாருக்கெல்லாம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
அப்போஸ்தலனாகிய யோவானும் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒருவர் தரிசனத்தில் 3ஆம் ஸ்தோத்திரம் பரலோகம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அதோடைய வசனம் 2 கொரிந்தியர் 12 1-4. சீக்கிரமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் பாருங்க, மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்லவேன்னு யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. கீழே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளதான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்பதாக 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ இதை அறியேன். தேவன் அறிவார். பாருங்க, இந்த இடத்துல ஒருவன் சொல்றாருல, அவரை தான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல தான், அவரே தான் சொல்றாரு, ஒருவன் 3ஆம் வானம் வரைக்கும் 14 வருஷத்துக்கு முன்னதாக எடுக்கப்பட்டேன். அதான் ஆரம்ப வசனத்தில் எனக்கு பெருமை பாராட்ட பிடிக்காது. ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஒரு தரிசனத்தை கண்டாங்கன்னா சில பாஸ்டர்ஸு ஸ்தோத்திரம் சிலரெல்லாம் ஒரு சின்ன தரிசனம், ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடு கிடச்சுன்னா அவங்க எப்படி அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அவ்வளவு மேன்மை பாராட்டி எனக்கு கிடைத்தது வேற யாருக்கும் கிடைக்கவில்லை என்று அப்படி சொல்கிறத பார்க்க முடியாது. இங்கே ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் 14 வருடத்திற்கு முன்பதாகவே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசாத பாஷை பரதீசை அப்படி பல காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ சொல்லுகிறார், எனக்கு மேன்மை பாராட்ட முடியாது, ஆனாலும் நான் கண்ட தரிசனத்தை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அதை எப்படி சொல்லுகிறார்? 3ஆம் ஒரு மனுஷனுக்கு நடந்தது போல அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேறொரு மனிதனுக்கு நடந்தது போல சொல்லுகிறார். இப்படி எளிமையான ஸ்தோத்திரம், இப்படி ஸ்தோத்திரப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் காண்பது மிக அரிது. ஒரு சிறிய வெளிப்பாடு வேதத்திலிருந்து புதிதாக கிடைத்து விட்டதுன்னா அவங்கள கையில் பிடிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம், நான் ஸ்தோத்திரம் பாரடைஸ் பரதீசை பார்த்தேன். அது ஒரு பரதீஸ் என்பதும் ஸ்தோத்திரம் ஹெவன் என்பதும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. பரதீஸ்னா நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போது இவங்களும் என்ன செஞ்சாங்க? போய் பார்த்தாங்க. அடுத்ததாக ஜான் த அப்போஸ்டல், யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் பார்க்குறாரு. அவர் தரிசனத்தை என்ன செய்கிறாரு? அவர் மேலே ஏறி வா, இங்கே வரும்போது ஸ்தோத்திர சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த வீற்றிருக்கிறவர் ஸ்தோத்திரம் கண்ணுக்கு வச்சிர கல்லும் ஸ்தோத்திரம் வெண் பஞ்சை போன்ற முடியும் பிரகாசமும் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். அப்படியெல்லாம் இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம அது ஸ்தோத்திரம் கூடுதலாக சிந்திக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் அதை சொல்லி போகிறேன். அப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியில் என்ன செய்கிறார்? நான் பத்மு என்கிற தீவிலே ஸ்தோத்திரம் நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளான பொழுது ஆண்டவர் என்ன செய்ய, அந்த பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ள விஷயங்களை அவர் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை, ஆட்டுக்குட்டியானவர் இருப்பதை, எல்லாவற்றையும் பார்த்து என்ன செய்கிறார்? அதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். இப்போ ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? வித்தியாசமாக பரலோகத்தையும் பரதீசையும் பார்த்துருக்காங்க. இப்போ ஸ்தோத்திரம் நிறைய பேர் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் தேவன் ஸ்தோத்திர சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை தன்னுடைய தரிசனத்தில் பார்த்தார். ஸ்தோத்திரம் எசேக்கியேல் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் ஸ்தோத்திர பரலோகம் திறந்திருப்பதை அவர் தரிசனத்தில் என்ன செஞ்சார்? பார்த்தார். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யலை? ஸ்தோத்திரம் அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி போக முடியாது. இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம், அந்த இடத்துடைய பேர் ஷியோல்.
SHEOL. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரித்தவர்கள் மரித்தவருடைய ஆவி போய் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சியோல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இறந்தவர்களின் சாம்ராஜ்யம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. The place is located in the earth. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பூமியில தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இது இருக்கிறது என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுவானவர் இந்த பூமிக்கு அடியில மனுஷகுமாரன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தது போல இயேசுவானவர் இந்த பூமிக்கடியில் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மரித்தவர்களுடைய ஆவி எங்கே போகிறது? பூமியின் பாதாளத்தில் ஒரு இடத்தில் போகிறது. அந்த இடத்துக்கு பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. Gospel of Luke chapter 23 verse 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நீ இன்றைக்கு என்னோடு கூட பாரடைஸில் இருப்ப. இன்றைக்கு ஆண்டவர் எங்கே போனார்? 3 நாள் எங்கே இருந்தார்? பூமியின் அடியில் ஒரு இடத்துல இருந்தார். பூமியின் அடியில் ஒரு இடத்துல இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் 40 நாட்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் இந்த பூமியிலே அநேகருக்கு தரிசனம் கொடுத்து, சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து, சீஷர்கள் அவர்கள் பார்த்து நிற்கும் பொழுது தான் என்ன செஞ்சார்? பரலோகத்திற்கு ஏறி சென்றார், பரமேறி சென்றார். அப்போ அந்த 3 நாட்கள் உயிர்த்தெழுதற்கு உள்ள 3 நாட்களுக்குள்ள இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த 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 ஒரு திருடன், சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையப்பட்ட 2 திருடர்கள் ஒரு திருடன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனம் திரும்பி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று. இந்த பரதீசை பற்றி நம்ம சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம், நீங்கள் வேதத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி வைங்க, வாசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு தரித்திரனாகிய லாசருவை குறித்து ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை? அப்போ இவங்க 2 பேரும் மரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மரிக்கும் பொழுது லாசரு எங்கே போகிறார்? ஆபிரகாமின் மடியில போகிறார். ஆபிரகாமின் மடியில போகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாதாளத்தில். அப்போ இந்த இடத்துல பேர் ஷியோல் அல்லது மரித்தவர்களின் சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிறத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 3 அடுக்காக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஆபிரகாமுடைய மடி, த ப்ளூசம் ஆஃப் ஆபிரகாமுடைய மடி. அதுக்கு அடுத்தது வந்து டார்மெண்ட், வேதனை நிறைந்த ஒரு ஸ்தலம். இதற்கு 2க்கும் இடைப்பட்டவாறு ஒரு அடுக்கு இருக்கிறது. அதுதான் இந்த ஆபிரகாமின் மடியையும் இந்த டோர்மெண்ட் வேதனை இடத்தையும் பிரிக்கிற இடம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் உங்களுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் இங்கிருந்து அங்கே வரவும் முடியாது, நீ அங்கிருந்து இங்கே வரவும் முடியாது. நமக்கு நாம் 2 பேரையும் பிரிக்கிற ஒரு பெரும் பிளப்பு இருக்கிறது. லூக்கு 16:26 வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 அடுக்குடைய இடம்தான் ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு போகிற இடம். ஒன்றில் அவன் வேதனை நிறைந்த இடத்துல போறான், இல்லை என்றால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பூமியில் இப்பொழுது நாம் சொல்லுகிற சொர்க்கம் என்கிற அந்த ஆபிரகாமின் மடி, அந்த இடத்திற்கு பாரடைஸ்ல போகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ எங்கிருந்து இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கூட நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போங்க, 20ஆம் அதிகாரத்தில் போங்க. 12-13 வசனங்களை வாசிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது.
யாவரும் தங்கள் தங்கள். இங்கே பார்த்தீங்களா, பாதாளம், வேதனை, இந்த டோர்மெண்ட் பிளேஸ்லேருந்து, சமுத்திரத்திலிருந்து, எங்கெல்லாம் சமுத்திரத்துக்கு அடித்தட்டாக இருக்கலாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த பாதாளம் எங்கெல்லாம் மரித்தவர்கள் ஆயிருந்தார்களோ, இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இங்கே தான் நடக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க என்ன செய்றாங்க, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இவையெல்லாம் சமுத்திரமும் பாதாளமும் எல்லாம் என்ன செய்கிறது, இந்த இவர்களை என்ன செய்கிறது, ஒப்புவித்தது. இவர்களையெல்லாம் ஒப்புவித்தது. அப்போ இப்போ புரிஞ்சுதா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ இந்த நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு தான் பரலோகத்திற்கு ஒரு மனிதன் அனுப்பப்படுகிறான். அடுத்தது அழிவே இல்லாத பரலோகத்திற்கு ஒரு மனிதன் அனுப்பப்படுகிறான். அதுக்கு அடுத்தது அவங்க நீதிமான்கள் இல்லை, குறைவுபட்டவன், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன், அழியாத நித்திய அக்கினி கடலிலே, இரண்டாம் மரணம் என்கிற நித்திய கடலிலே தள்ளப்படுகிறான். அழியாதது ஒரு வார்த்தை ஒரே நாளில் முடிந்து போகிறது இல்லை, அழியாத நித்திய அக்கினி கடல், அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ளதாக அவன் தள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஏன் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு ஒரு முக்கிய சம்பவம் நமக்கு புரிந்துதா? ஏன் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற காரியம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி வருவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் ரோமர் 5:2 வாசித்தோம். ஒரு மனிதனினால் ஒரு முறை கூட ரோமர் 5:12 வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்றுன்னா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 15:22 வாசிங்க. 21-22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அந்த மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஃபுல்லி மேன், ஃபுல்லி காட். இயேசு யாருங்க? நாம ஃபுல்லி மேன். இயேசு யாரு? முழுவதுமாக அவர் மனிதன், முழுவதுமாக அவர் கடவுள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்போ இவை எல்லாவற்றுக்கும் நம்ம இங்கே தியானித்தோம். பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அக்கினி கடல், எங்கெல்லாம் போவாங்க எல்லாத்தையும் நம்ம படித்தோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் பின்பு அவன் பரலோகத்திற்கு போவதை யாரால் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் அவன் பரலோகத்திற்கு தகுதியானவன், அதை தடுக்க ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? யார் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாஸ்டர் விடுவிக்க முடியுமா? போப் ஆண்டவர் விடுவிக்க முடியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்லை. ஹல்லேலூயா. பர்த்டேக்கு 100 அநாத பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தால் நம்முடைய பாவம் கழுகப்படுமா? முதியோர் இல்லத்தில் நாம் அநேக தான தர்மங்கள் நன்மைகள் செய்தால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போக்கடிக்க முடியுமா? இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புனித ஸ்தலங்களுக்கு நம்ம யாத்திரை செய்கிறோம் இல்லை, கால்நடையாக நடந்து செல்கிறோம், முழங்கால் படியிட்டு நடந்து செல்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தலையில் சுமந்து கொண்டு பல விதங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுடைய நம்பிக்கைக்கின்படி என்ன செய்கிறார்கள்? புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் கடந்து போகிறார்கள். இவைகளினால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? நிச்சயமாக இல்லை. எ பிக் நோ. யாரால மட்டும் முடியும்? God alone. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் ஒருவராலே மட்டுமே பாவம் மன்னிக்கப்பட முடியும். பாவத்திற்கு காரணம் தேவனுடைய கட்டளைகளை மனிதன் மீறினதினால். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் பாவம் எப்படி வந்தது? தேவனுடைய கட்டளையை மீறினதினால். அப்ப தேவனுடைய கட்டளையை மீறினதினால் பாவம் வந்திருக்கிறது என்றால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவனால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனால் மட்டும்தான் முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க.
இப்போ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, யாருக்கு? இந்த பரிசேயர்களுக்கே தெரிஞ்சிருக்கு, தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்க யாருக்கும் முடியாது என்பது பரிசேயர்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவானவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவனை விடுதலையாக்குவதை குறித்து அந்த பகுதியில் பார்க்கிறோம். இதை பார்த்துவிட்டு இந்த பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் இவங்க என்ன சொல்றாங்க? இவன் தேவதூஷணன் சொல்கிறான், தேவனாலே என்று ஒருவனாலும் பாவத்தை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து, இயேசு பாவத்தை மன்னிக்க முடியுமா முடியாதா என்பது நம்ம திருப்பி வருவோம். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சீமோன் என்கிற ஒரு பரிசேயனுடைய வீட்டில் ஒரு விருந்துக்கு இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு சாப்பிட போகிறார். சாப்பிட போகும் பொழுது அங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணுகிறார்? அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமுடியினால் என்ன செய்கிறார்? துடைக்கிறார். துடைச்சு கண்ணீரினால் நினைத்து தலைமுடியினால் அதை துடைக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் திருப்பி இவங்க கேட்குறாங்க, எப்படி தேவனாலே அன்றி ஒரு மனிதனால் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் என்று. அப்போ இயேசு இந்த 2 இடத்துல என்ன செஞ்சார்? பாவங்களை மன்னித்தார், பாவத்தை மன்னித்தார். இப்போ பாருங்க, இந்த 2 பேருக்கும், ஒன்று இவள் பாவி, மற்றொருவன் வியாதிஸ்தனாக இருந்தான், அவன் என்ன செஞ்சார்? விடுதலையாக்கினார். அப்போ பாவத்திலும் சில வியாதிகள் மனிதனை தொடர்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதனால் அவனுடைய பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டது என்றும் கருத முடியாது. ஒரு மனிதன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சில வியாதிகளால் இருக்கிறான். நாம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் போதகர்கள் போறாங்க, இல்லது தேவ பிள்ளைகள் போறாங்க, யார் போனாலும் தேவன் யார் பிரேயர் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு சித்தமானால் குணமடைவார்கள். அவர்கள் குணமடைவதனால என்ன நடந்து விடல, அங்கே பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே இந்த 2 பேருக்கும், இந்த பாவியாகிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. ஏனென்றால் அவள் இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டு துடைக்கும் பொழுதே அவள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய உள்ளந்திரியங்களை அறிகிற கர்த்தர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு அவருடைய மன விருப்பத்தை, மனதை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களுக்குள்ளே என்ன பேசுகிறார் என்பதை நம்முடைய சுவிசேஷ புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் என்ன மனதில் நினைத்தார்கள் என்பதை கூட இயேசுவால் கண்டுகொள்ள முடியும். அப்ப இந்த பாவியாகிய ஸ்திரீ தனக்கு அருகில் வந்திருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்வதை கர்த்தர் என்ன செஞ்சார்? சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறதுனால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவர் என்ன செஞ்சார்? பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அடுத்து அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 முதல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். சரி, 4 பேர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், ஒரு திமிர்வாதக்காரன் என்ன செஞ்சுறாங்க? சுமந்து கொண்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாதபடினால கூரையை அவங்க எடுத்து மேலே வீட்டிற்கு மேலாக அவங்க இறக்கி விடுறாங்க. இறக்கி விடும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இந்த மனிதனை விடுதலையாக்குகிறார். அவர் விடுதலையாக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்கிறது இந்த வியாதி அவனுடைய பாவத்தினால் வந்தது என்று அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் என்ன செஞ்சார்? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசுவானவர் பாவங்களை மன்னித்தார். எப்படி இயேசுவானவர் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நம்ம கேட்டா, இயேசுதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாரு? கர்த்தர். அவர் வந்து ஃபுல்லி காட். அது எங்கே இருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். யார? பிதாவாகிய தேவன் இயேசுவை உயர்த்தினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இனி நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வரும்போது அங்கே பார்க்கிறோம், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் மனுஷ சாயலானது மட்டுமல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தோம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தோம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் என்ன செஞ்சார்? அடுத்த வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாம வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார்? இயேசு. யாரு? இயேசு. பரிசேயர்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு ஆன்சர் வந்ததா? யார் பாவத்தை மன்னிக்க இவர் யார்னா, பாவத்தை மன்னிக்க இவர் யார்? அவர் கடவுள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுடைய குமாரன். சரி, இனி பாவத்திலிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விடுதலை ஆவதற்கான மார்க்கங்கள் என்ன என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மார்க்கங்கள் என்ன என்ன? நம்ம முதலே பார்த்தோம், இயேசு தான் ஒரே மார்க்கம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று. எவர் மூலமாய்? அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்னு சொல்றது யார? இயேசு மூலமாக. முன்புள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு மூலமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவினாலே பாவ மன்னிப்பை பெற்று விடுதலையாக்கப்படுகிறான். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்க கூடாதிருந்ததோ, எவைகள் கூடாதிருந்ததோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம மார்க் 2:7 லூக்கு 7:49 பார்த்தோம். இப்போதான் நம்ம தியானித்தோம். ரெண்டுலேயும் டைரக்டாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு காரியம் நமக்கு தெரியும், இயேசுவை விசுவசித்தால் போதும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சில ஜாதி ஜனங்கள் ஜீவனுள்ள நாட்களில் ஒரு நாளாவது இந்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. எப்படியாகிலும் ஜீவனுள்ள நாட்களில் ஒரு நாளாவது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த புனித ஸ்தலத்திற்கு சென்று அவர்கள் தொழுகையை மேற்கொண்டால்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆத்துமா சாந்தி அடையும் என்றெல்லாம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் தியானித்தபடி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வேற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுவதற்காகவோ, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தவோ எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஜெருசலேம் தேவாலயத்தில் போக வேண்டும் என்று இல்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை பார்த்தால்தான் நாம் விடுவிக்கப்படுவோம் என்றெல்லாம் இல்லை. நாம் ஆயிருக்கிறதான இடத்துல சர்ச்சுக்கு கூட போக வேண்டாம். எப்படி? அல்ல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்று சர்ச்சுக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். ஒரு சரிவர கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதற்காக தான் என்ன செய்கிறோம்? தேவாலயத்திற்கு நம்ம கடந்து செல்கிறோம்.
பாவத்தை மன்னிக்கிறவர் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நாம் ஆயிருக்கிறதான சூழ்நிலையில எந்த இடத்திலும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜெயிலில் இருக்கலாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சாக்கடையில் இருக்கலாம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எங்கேயோ ஒரு மூலையில யாரும் அறியாத இடத்துல நாம் ஆயிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து மனப்பூர்வமாய் இயேசுவே என்று ஒரு வார்த்தையை நாம் கூப்பிடுவோம் என்றால் அவர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் அந்த பாவத்தை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்திலிருந்தும் கூப்பிட்டால் அவர் இறங்கி வருவார். இயேசுவே என்று மனப்பூர்வமாக கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்திமேயு என்கிற குருடன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக ஜனக்கூட்டத்தின் நடுவில் கூப்பிட்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் அவனை அதட்டினார்கள், நீ கூப்பிடாதே என்று. அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரால் எனக்கு விடுதலை தர முடியும் என்பதை அறிந்து எவ்வளவுதான் ஜனங்களும் சீஷர்களும் அவனை அதட்டினாலும் அவன் என்ன செஞ்சான்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக, இன்னும் முன்பை விட இன்னும் அதிகமாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது அவனுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய வரைமுறைகளை எல்லாம் தாண்டி, நம்முடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்டேட்டஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இறங்கி வர முடியாத இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இறங்கி வந்து நம்முடைய மனதை முழுவதுமாக மனப்பூர்வமாக நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என்று கூப்பிடுவோம் என்றால் அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த இடத்தில் இருந்து நாம கூப்பிட்டாலும் இன்றைக்கும் அவர் செவி சாய்ப்பார். என் பாவங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆயக்காரன் தூரத்துல நின்று சொல்லுவான், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருவதற்கு எனக்கு தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தூரத்துல இருந்து கூப்பிடான், தோ பாவியாகிய மனுஷன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பரிசேயன் சொல்லுகிறான், நான் தசம பாகம் தருகிறேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் இந்த ஆயக்காரனை விட அல்ல மேலானவன் என்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லுவதை குறித்து நாம பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப எந்த இடத்திற்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது பாவ மன்னிப்பின் ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடித்தளம் என்ன என்று பார்த்தால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு ஏதாவது தகுதி வேண்டுமா என்று பார்த்தா ஒரு தகுதியும் வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அது முழுவதுமாக தேவனுடைய இரக்கம், கருணை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. Psalms 78 verse 38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் யாரு? அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவருடைய அக்கிரமத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கம் தான் அவருடைய கம்பேஷன், இரக்கம், mercy. அவருடைய இரக்கம் தான் என்னது? நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. நாம போறோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்று கேட்கிறோம். என்ன தகுதிங்க இருக்கிறது உங்களுக்கு நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு என்று அவர் கேட்க மாட்டார். அவர் மனதுருக்கமுடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் கருணையுள்ள தேவன். என்ன செய்கிறார்? என் பிள்ளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னை விட்டு தூரம் போனான், இப்பொழுதோ இதோ வந்திருக்கிறான், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னை தேடி என்னை நம்பி வந்திருக்கிறான் என்று இரக்கத்தினால் நம்ம என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அடுத்தது காட்ஸ் ஜஸ்டிஸ், தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் பாவங்களை நம் அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய பேர் என்ன? துன்மார்க்கன், பாவி. அப்போ அவருடைய நீதியின்படி இவன் பாவி என்று சொல்லும் பொழுது நாம் பாவத்தை அவர் முன்னே சமூகத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செய்து பாவத்திற்காக நாம் மனம் கஷ்டம் பொழுது அவர் அதை மன்னிக்க தகாதபடிக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, தேவனுடைய நீதி. தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என் பிள்ளை எங்கிட்டத்துல வந்து கேட்கிறது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்,
அவன் அந்த பாவங்களை அவன் அறிக்கையிட்டு மனம் கசந்து அவனுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறது. இவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் மன்னிக்காதிருக்க அநீதி உள்ள தேவன் அல்ல, தேவன் நீதிபரராய் இருக்கிறார். அப்ப நீதி உள்ள தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன பாவத்தையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்மையும் தீமையும் அல்லது பாவத்தையும் நீதியையும் பிரிப்பது போல இந்த பாவியாகிய மனுஷனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் வருந்தி முன் வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளும் அவனுடைய நீதி என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. அவர் நீதிபரராக இருக்கிறதுனால என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு துன்மார்க்க ஒரு ராஜா கிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் போய் அழுது புலம்பினாலும் என்ன செய்ய மாட்டான்? அழுது புலம்பினாலும் நீங்க எப்படித்தான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்மையிலே ஒருவேளை அழுதா கூட அவன் துன்மார்க்கன், அவன் அநீதிக்காரனா அவனுடைய மனது என்ன செய்யாது? இறங்காது. ஆனால் நம்முடைய தேவன் நீதிமான், நீதிபரர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரிடத்துல போய் மனங்கசந்து அழுதும் பொழுது அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். நம்ம உள்ள என்ன நினைக்கிறோங்கிறத நன்றாக அறிந்திருக்கிறார். அப்போ உண்மையிலேயே ஒரு பாவியாகிய மனுஷன் மனங்கசந்து அழும் பொழுது அவரால் விடுவிக்காமல் இருக்க முடியாது. அதுதான் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு பேஸ்மெண்ட், அடித்தளம் என்பது தேவனுடைய கருணை, இரக்கம், அவருடைய நீதி. அடுத்ததாக மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம அப்படி படிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கருணையினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. சங்கீதம் 78 படித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது 1 யோவானுடைய புஸ்தகத்தில் படித்தோம். தேவனுடைய நீதியினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. மூன்றாவதாக படித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 28 வசனம். எது? அவர் திராட்சை ரசத்தை எடுத்து உயர்த்தி பிடித்துட்டு சொல்கிறார், இது என்னுடைய இரத்தம், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கம்யூனியனில் அப்படி தானே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த திராட்சை ரசத்தை எடுத்து உயர்த்தி பிடித்து இது என்னுடைய இரத்தம், அந்த அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொல்வது போல இது புது உடன்படிக்கை, மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கக்கூடிய புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய கம்பேஷன், அவருடைய இரக்கம், அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கருணையினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. தேவனுடைய நீதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாவத்தை மன்னிக்கிறது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது. சரி, எவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும்? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தாங்க பாவம் மன்னிக்கப்படும்? 5 பாவம், 50 பாவம், 100 பாவம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக பாவங்கள், அநேகனா எண்ணுக்கடங்கா பாவங்கள். உங்களுக்கு எவ்வளவு பாவம் இருக்கிறதோ அவ்வளவு பாவத்தை மன்னிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தின்படி சொல்லுவாங்க 7 முறை மன்னிக்கணுமா, 70 முறை. அப்போ 7 40 அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இல்லை. ஆண்டவர் சொன்னது அநேக பாவங்களை என்ன செய்ய முடியும்? அவரால் மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ரிப்போர்ட் எடுத்து நம்ம படித்தோம்னா 1 மணி நேரம் ஒருவரிடத்தில், வேதத்தை பற்றி அல்ல, நார்மலாக ஒருவரிடத்தில் 1 மணி நேரம் பேசினேன்னா நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த இடத்துல எவ்வளவு பொய் சொல்கிறோன்னு தெரியுமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1 மணி நேரத்தில் 26 பொய் சொல்கிறோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒருவேளை மனப்பூர்வமாக பொய் சொல்லலாம், சில பொய்கள் மனப்பூர்வமாக, சிலது நம்முடைய பேச்சில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உப்பு புள்ளி. அடுத்தது அந்த
நம்ம சொல்லுகிற காரியத்தை நாம் அறியாமலே சில பொய்கள் எழுதுகிறது வருகிறது. அப்போ ஆஸ் பர் த ஸ்டாட்டிக்ஸ் படி ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஃபோன்லேயோ ஸ்தோத்திரம் அல்லது நேரடியாகவோ 1 மணி நேரம் கதை விட்டாங்கன்னா 26 பொய்கள் 26 பாவங்கள் வருகிறது. அப்போ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் 1 மணி நேரம் நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசினோன்னா, ஒரு குடும்பத்திட்ட பேசினேன்னா முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே நான் செய்த 26 பாவங்களையும் பொய்களையும் மன்னிங்க என்று கேட்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் அது ஒரு என்ன சொல்கிறது, இந்த படிப்பில் அப்படியே வந்ததுனால நான் சொன்னேன். அப்போ நம்ம ஆண்டவர் சகல பாவங்கள், எண்ணற்ற பாவங்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 7:47. அப்போஸ்தலர் 7:47. ஓகே, வாசி. அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் இரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? அவ்வளோதானா? இவைகள் எல்லாவற்றையும், ஒரு நிமிஷம், இவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர் 7:47. இல்லை, தப்பு. ஓகே, அது விடு, தெரியல. அப்போஸ்தலர் வேற வசனம் நினைக்கிறேன். சரி, சங்கீதம் 103:3-4. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், பாருங்க, அதுல ஏதாவது எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்கிறார். கீழே உன்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் என்ன செய்கிறார்? பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவர்களோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். ஸ்தோத்திரம். எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவர் செய்கிறார், மன்னிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:31 வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31 வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணம், அதாவது அதில் என்ன சொல்லிருக்குன்னா, ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற பாவம் என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. ஆனால் அதற்கு முன்னாடி சொல்கிறார், எந்த பாவம் எந்த தூஷணமும் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அதாவது ஒரு மனிதன் செய்கிற எந்த பாவமும் எந்த தூஷணமும் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அப்போ அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நம்முடைய சகல பாவங்களையும் போக்கி நம்மை பரிசுத்தமாய் நம் தேவனுடைய சன்னதியில் சேரும் வரைக்கும் ஸ்தோத்திரம் நம்மை காக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். சரி, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் பரலோகத்திற்கு நமக்கு என்ட்ரி கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. போதும். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். அப்ப அசுத்தமும் தீட்டுள்ளதும், அடுத்த வார்த்தை பொய்யனும்
பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய, இவைகளை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றுன்னா இவைகளிலே இருக்கிற ஒரு மனிதனும் பரலோகத்திற்கு என்ன செய்ய முடியல, பிரவேசிப்பது இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இப்போ பூமியில் இருக்கும் போதே நாம் உறுதிப்படுத்த முடியுமா? கேன் வி கெட் த அஷூரன்ஸ்? நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குமா? ஆண்டவரே, இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க என்று நம்ம கேட்டுட்டோம், நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்துட்டோம். இப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். நாளையிலிருந்து நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள், நான் பாவம் இல்லை என்கிற, எனக்கு பாவம் இல்லை, ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார் என்கிற ஒரு உறுதி நமக்கு இருந்தால் நம்ம நாளையிலிருந்து சந்தோஷமாக அந்த பாவங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு அந்த உறுதி கிடைக்குமா, அந்த ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குமான்னா கிடைக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால். எப்படி ஒரு முறை கூட, அவருடைய நாமத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால். எப்படி? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவே என்று கூப்பிட்டீர்களோ, உங்களை என்றைக்கு அவர் நீதீகரித்தாரோ, உங்களை என்றைக்கு அவர் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளதாக நடத்தினாரோ, உங்களை என்றைக்கு மகனாக மகளாக தெரிந்து கொண்டாரோ, நீங்க என்றைக்கு மனம் திரும்பினீர்களோ, நீங்க ஆண்டவரை எப்ப விசுவாசித்தீர்களோ, அப்பவே ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். அதனால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று இந்த வசனத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்களுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே, பாருங்க, ஜீசஸ் told your sin has forgiven. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இனி ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த விபச்சார ஸ்திரியை கூட்டிட்டு வருவாங்க, இயேசுவின் பக்கத்துல கூட்டிட்டு மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும் சொல்லும் பொழுது எல்லாரும் கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே போட்டுட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இனி பாவம் செய்யாதே என்று. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே என்று. அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ சமாதானத்துடைய போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆண்டவர். இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வந்திருக்கிறாய், உன் பாவங்களை என்னிடத்தில் அறிக்கையிட்டிருக்கிறாய், நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ சமாதானத்திலே போகலாம் என்ற உறுதியை தருகிறார். இனி நாம் பாவி அல்ல, நாம் நீதிமான்கள். இனி நான் பாவி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. இனி நான் பழைய மனுஷன் அல்ல, புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப யாருன்னா புதிய சிருஷ்டி. இன்றைக்கு உங்களுக்கு உறுதி கிடைத்ததா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து யாருனாலும் நீ முன்னாடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் நடந்த, நீ பாவி என்று 1000 முறை முத்திரை குத்தினாலும் பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நீ பாவி அல்ல, உன்னுடைய பாவங்கள் சகலத்தையும் என்னுடைய இரத்தத்தினாலே கழுகி, நீ எப்பொழுது நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்து நீ எப்பொழுது உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதை விட்டிருக்கிறாயோ, அன்றைக்கு நான் உனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறேன். இனி நீ பாவி அல்ல, இனி நீ என்னுடைய பிள்ளை என்று நமக்கு உறுதி அளிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியாக இது ஃப்ரீ தான், ரட்சிப்பு என்பது ஃப்ரீ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாமே ஃப்ரீ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இதுக்கு கண்டிஷன் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நம்ம முதலாவது பார்த்தோம்ல, மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது விசுவசிக்க வேண்டும். இதெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் சொல்லலை. அடுத்து பாருங்க, 1 யோவான் 1:9 வாசிங்க. 1 யோவான் 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஃப்ரீ தான், ஆனால் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ஆண்டவரை விசுவசிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்யணும். கன்ஃபஸ் அவர் சின்ஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு பாவ மன்னிப்பை பெறுகிற, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு பாதிரியாரிடத்தில் அல்ல, அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி மனுஷனிடத்தில் அல்ல, அல்லது மனைவிடத்தில் அல்ல, கணவனிடத்தில் அல்ல, யாரிடத்திலும் அல்ல, தேவனிடத்தில் நாம் ஒரு இடத்திலிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த பாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, என்னை மன்னிங்க என்று சொன்னால் அவர் பாவங்களை மன்னித்து, வாசிங்க, பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன், நீதி உள்ள தேவன். இனி கடைசியா ஒரு காரியம் கூட செய்யணும். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல நமக்கு விரோதமாக யாராவது எதையாவது செய்திருந்தால் அவர்களை நாம மன்னிக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம பல இடத்துல நம்ம பொறுத்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் சில காரணங்களினால, சில விஷயங்களினால நாம் என்ன செய்வோம்? பொறுத்து கொள்வோம், பொறுமையாக காணப்படுவோம். ஆனால் உள்ளத்தில் அதை மன்னித்திருக்கிறோமா என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நாம மன்னிக்கலைன்னா பிதாவாகிய தேவன் நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். அப்போ மனம் திரும்பியாச்சு, ஆண்டவரை விசுவசிச்சாச்சு, நம்ம பாவங்களையும் அறிக்கையிட்டாச்சு. ஆனால் மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம மன்னிக்காமல் இருந்தால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். அவர்கள் செய்த பாவத்தை என் பாவம் அவன் பாவத்தை விட பெரிது என்று நாம் எப்பவுமே எப்படி சொல்லணும்? அவங்க பாவத்தை விடைக்கும். நாம் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போனாலும் மனசுக்குள்ளே இங்கிருந்து சொல்லிட்டு போகிற ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு முன்பதாக இருக்கிறவர்கள் என்னை விட நீதிமான்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும், எந்த கூடுகையில் பிரசங்கம் பண்ணாலும் நான் மனதுக்குள்ள ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு போகிறது, ஆண்டவரே இந்த ஜனங்கள் என்னை விட நீதிமான்கள், நான் அவர்களை விட ஒரு படி குறைவானவன் என்று சொல்லி தான் நான் போவேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறீங்க, அதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தான் போவேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது அதே மாதிரி ஒரு விஷயம், மற்றவர்களை விட அவர்கள் நம்மளை விட வேலையில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், கலரில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஸ்டேட்டஸில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்பில் நம்மளை விட குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஏதோது தப்பிதங்கள் நம்மிடத்தில் செய்திருப்பார்கள் என்றால் அதை மன்னிப்போம் என்றால் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பார். ஒரு வசனம், எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க. இதை தானே சொன்னேன். ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக இருந்து, ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்து, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். இனி நாம மனம் திரும்பி ஆண்டவரை விசுவசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பிறருடைய பாவங்களையும் நம்ம மன்னிக்கிறோம் என்றால் ஆண்டவர் இன்னும் ஒரு உறுதியை தருகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 43:25. பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இனி நான் அவர்கள் பாவங்களை நினைக்க மாட்டேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் தருகிற உறுதி என்னன்னா, நீங்க மனம் திரும்பி இயேசுவை விசுவசித்து புதிய சிருஷ்டியான அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரால் தத்தெடுக்கப்பட்ட அவருடைய குமாரர்கள் குமாரத்திகளான நமக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறர் பாவங்களை மன்னித்து அவர் சொன்ன கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது இனி நம்முடைய பாவத்தை என்ன செய்ய மாட்டாரா? நினையாமல் இருக்கிறார். இனி நம்முடைய பாவத்தை நினைக்க மாட்டார். ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். என் நிமித்தமாகவே. என்னுடைய நாமம் அவ்வளவு வல்லமையுள்ள நாமம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னால இல்லை, நீ செய்த ஏதோ கிரியைகளினால அல்ல, நீ செய்த ஏதோ நன்மைகளினால அல்ல, என் நிமித்தமாகவே நான் என்ன செய்கிறேன்? உன்னுடைய பாவங்களை குலைத்து போடுகிறேன். ஆண்டவர் சிதறடித்து உன்னுடைய பாவங்களை சிதறடி போடுகிறேன். இன்னும் என்ன செய்ய மாட்டேன்? உன் பாவங்களை நினைக்கவும் மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனத்தின் மூலம் நமக்கு உறுதி கொடுக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சிட்டு இந்த இயேசுவை விசுவசிப்பதினால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேகர் சொல்லுகிறார்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பல காரணங்களை சொல்லி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கற்பனைகளை இந்த வார்த்தைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி நடக்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் இதை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உறுதி, ஒரு அஷூரன்ஸ், இனி நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? நினைக்க மாட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை சொல்வதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஆண்டவர் எங்கேயாவது நம்முடைய பாவத்தை வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம ஏதாவது அல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தி நம்முடைய அந்தரங்க பாவங்கள், நாம் அநேக பாவங்கள் நம்ம முன்னாடி செய்திருப்போம். அந்த பாவங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு நொடி பொழுது போதும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவை எதன் மூலமாக அதாவது வெளிப்படுத்தி நம்மை எப்படியாவது வெட்கப்படுத்த அவரால் முடியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அநேக பாவங்களை அவர் நம்மை விட்டு நீக்கி அவர் நினையாமல், நாம் ஒருவேளை அந்த பாவத்தை குறித்து பல வருடங்களுக்கு முன்பதாக செய்த பாவத்தை குறித்து நம்முடைய மனதில் எழுந்தால் கூட, நம்முடைய மானுஷிக மனசுல எழுந்தால் கூட அவர் நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அநேக இடத்துல நம்ம வெட்கி தலைகுனிந்து போயிருப்போம். விபச்சாரியான ஸ்திரீ அல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் பாவம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த பாவத்தினால் பிடிக்கப்பட்டு அவருக்கு முன்பதாக கொண்டு வரும் பொழுதும் கூட அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நீ எவ்வளவு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாவம் செய்தாய், எத்தனை காலமாக செய்தாய் என்றெல்லாம் அவரிடத்தில் அந்த ஸ்திரீயிடத்தில் கேள்வி கேட்டு அவளை துன்பப்படுத்தவில்லை. மாறாக ஒரே வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவளிடத்தில் இவளை கல்லறியட்டும் என்று சொல்லி அல்லேலூயா குனிந்து இருப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் குனிந்து இருப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் விலகி போன பிற்பாடு அந்த ஸ்திரியை இனி பாவம் செய்யாதே என்று அமைதியாக சொல்லி அனுப்புவதை குறித்து பார்க்க முடியும். அவர் அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஒரு பாவத்தை அல்லேலூயா ஸ்தோத்திரம் வைராக்கியமாக ஒரு மனிதன் இருக்கிறது போல அவர் இருக்க மாட்டார். அவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் மனிதனிடத்தில் மிகுந்த இரக்கமும் கருணையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராய் இருக்கிறனால, தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தராய் இருக்கிறனால அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கவில்லை. அவர் நினைக்கவில்லை, இனியும் நினைக்க மாட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனால நாம இதுவரை என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவை எல்லாவற்றையும் போட்டுவிட்டு புதிய ஒரு சிருஷ்டியாக நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மறுபடியும் பிறந்த பொழுது புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். அந்த புது சிருஷ்டியின் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த கிரியைகளை நம்மிடத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்வோம், சாட்சியாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.